இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, தன்னா, அன்பாழ்வின் மன்னா. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்குமே இந்த புதிய நாளை ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக, ஒரு அருளி நாளாக கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட இறைவனுக்கு நன்றி கூறி இந்த நாளை முக மலர்ச்சியோடு புன்னகையோடே கூட இந்த நாளை தொடங்குவோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்முடைய தாயாம் திரு அவையின் ஆண்டவர் இயேசுவும் நமக்கு இன்று கொடுக்கிற இன்றைய மன்னா லூகாஸ் நற்செய்தி பிரிவு 7 இறை வார்த்தைகள் 36 50 முடிய பகுதிகள். பிரியமான இந்த ஒரு பெரிய நற்செய்தி பகுதி எதை பற்றி சொல்லுகிறது என்றால், இயேசு உணவு உண்பதற்காக பரிசேயருடைய வீட்டுக்கு சொல்லுகிறார். இதை கேள்விப்பட்ட ஒரு பெண், பாவியான ஒரு பெண் அவரை சந்திப்பதற்காக சொல்லுகிறார். அங்கே சந்தித்து அவர் பின்பே அமர்ந்து கொண்டு அழுது தன்னுடைய கண்ணீரால் அவருடைய பாதத்தை நனைக்கிறார். கூந்தலால் பாதத்தை துடைத்து நறுமண தைலத்தை ஊற்றி அவருடைய பாதத்தை முத்தம் செய்கிற ஒரு நிகழ்ச்சி. இதை பார்த்து இந்த பெண்ணினுடைய நம்பிக்கையை பார்த்து இயேசு அந்த பெண்ணை மன்னிக்கிறார். இந்த நிகழ்வைத்தான் நாம் சிறப்பாக இன்றைய நற்செய்தியிலே படிக்கிறோம். இந்த பகுதியை நான் நேற்று என்னுடைய தனிப்பட்ட தியானத்திலே நான் தியானிக்கிற பொழுது எனக்கு கிடைத்த முக்கியமான கருத்துக்களைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நற்செய்தி பகுதியினுடைய மைய கருத்து என்ன என்று பார்க்கிற பொழுது, மன்னிப்பின் மகிமையும் அன்பின் ஆழமும். பிரியமானவர்களே, இந்த மன்னிக்கின்ற ஒரு மகிமையை இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். எல்லாமே நினைக்கிறாங்க இது ஒரு பெரிய பாவியாச்சே, எல்லாருக்குமே தெரியுமே, இயேசு ஒரு இறைவாக்கினராச்சே, இவருக்கு தெரிஞ்சும் ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு எல்லாமே யோசிக்கிற நேரத்துல அந்த மன்னிப்பு ஒரு பெரிய மகிமையா அந்த பெண்ணுக்கு, பாவியான பெண்ணுக்கு கிடைக்கிறது. அதோட இயேசுவினுடைய அன்பின் ஆழம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா நம்ம ஒருத்தர் அன்பு செய்யறோம்னா அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்குது அப்படின்னா, ஒருத்தவங்க தப்பு செஞ்சிட்டாங்கன்னா அவர்களை நம்ம எந்த விதத்திலே சந்திக்கிறோம், எப்படி அவர்களை அணுகுகிறோம் என்பது மிக மிக முக்கியம். அப்ப நான் ஒருவரை அன்பு செய்கிற பொழுது அந்த அன்பு, அந்த தவறு செய்கிற பொழுது கூட அவர்கள் மனதை புண்படுத்தாமல் நான் காட்டுகிற ஒரு நல்ல ஒரு இரக்கச் செயல்தான் உண்மையான அன்பு. இந்த இடத்துல அந்த மக்கள் கூடியிருந்த எல்லாருமே அந்த பாவியை வெறுத்தால் கூட இயேசு அந்த பெண்ணை அன்பு செய்கிறார். அவருடைய நம்பிக்கையை பார்த்து மிகவும் வியப்படைந்து அந்த அன்பை ஆழமாகவே கொடுப்பதை சிறப்பாக நாம் பார்க்கிறோம். எனவே இந்த பகுதியினுடைய மைய கருத்து எதுதான், மன்னிப்பின் மகிமையும் அன்பின் ஆழமும் இயேசு வெளிப்படுத்துகிறார். இந்த பகுதியை நான் படித்ததிலே 3 முக்கியமான கருத்துக்களை கூட உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல் கருத்தாக, பாவியினுடைய தாழ்ச்சியான அன்பு. இந்த பெண் ஒரு பெரிய பாவி இருந்த போதிலும் அவருக்குள் இருக்கிற அந்த தாழ்ச்சியை பாருங்க. இன்னைக்கு ஒரு பாவம் செய்யற பெண் அப்படின்னு சொன்னா அவங்க நிறைய பணம் சம்பாதிப்பாங்க, வெளியில யாருக்கும் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க, யாரையும் பார்க்க மாட்டாங்க, ஒரு மாதிரி திமிரான ஒரு வாழ்க்கை இருக்கும் இல்லையா. ஆனா இந்த பெண்மணி அதையெல்லாம் உணர்றாங்க. உணர்ந்து பார்த்து இயேசு மீது நம்பிக்கை வைக்கிறாங்க. நம்பிக்கை வைத்து இயேசு கிட்ட வராங்க அப்படின்னு சொன்னாலே அது ஒரு தாழ்ச்சியினுடைய அடையாளம். அந்த தாழ்ச்சி அன்பாக மாறுகிறது. எப்படி பாருங்க, இயேசு எவ்வளவு பெரியவர், அவங்க கேள்விப்பட்டிருக்கிறாங்க, இவர் எவ்வளவு புதுமைகள் அற்புதங்கள் செய்யறாரே, இவர் ஒரு தெய்வீக தன்மையில் வாழ்கிற ஒரு மனிதனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வத்திற்கு நம்பிக்கையோடு வந்து, நான் அவர்கிட்ட போய் பேசினா மட்டும் போதாது, என்கிட்ட இருக்கிற விலை உயர்ந்த அந்த நறுமண தைலத்தை வைத்து நான் அவருடைய பாதங்களை கழுவ வேண்டும், என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய பாவத்திற்காக கண்ணீரோடு அவருடைய நான் மன்னிப்பை கேட்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவினிடத்துல அந்த தாழ்ச்சியான குணத்தோடுவே அந்த இடத்துக்கு வருகிறார்கள். பாருங்க, இயேசு அந்த இடத்துல உணவு உண்ண போறான்னு கேள்விப்பட்டு அந்த பரிசேயருடைய வீட்டுக்கு வர்றாங்க. வந்து பின்புறமாக அமர்ந்து கண்ணீராட அப்படியே கண்ணை மூடிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க.
அழுகத்திலே இருந்த அந்த தண்ணி எந்த அளவுக்கு வந்ததுன்னா அவருடைய பாதங்களை நனைத்தது என்று விவரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டுமாக அதை பார்த்த உடனே அந்த கூந்தலால், வேற துணி கூட எடுக்கல, அந்த தன்னுடைய கூந்தலை எடுத்து அவருடைய பாதங்களை எல்லாம் துடைத்து விட்டு அவர் கொண்டு வந்த அந்த விலை உயர்ந்த நறுமண தைலத்தை பாதத்திலே ஊற்றி அதை துடைத்து அந்த பாதத்தை முத்தம் செய்கிறார்கள். பாதத்தை தொடுவது, முத்தம் செய்வது யாருடைய வேலை? ஒரு அடிமையினுடைய வேலை. இந்த பெண் வசதியாக இருந்து பாவம் செஞ்சால் கூட அந்த ஒரு தாழ்ச்சியோடு அவருடைய பாதங்களை முத்தி செய்கிறார். இது ஒரு மிக உயர்ந்த பண்பு, அன்பினுடைய உச்ச கட்டம் என்று சொல்லலாம். ஆம் பிரியமானவர்களே, இந்த பாவியான பெண் நம்பிக்கையோடு தாழ்ச்சியாக வந்து தன்னுடைய அன்பை இயேசுவின் மீது வெளிக்காட்டுவதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல நேரங்களில் பாவங்கள் செய்தால் கூட, கடவுளை விட்டு பிரிந்து சென்றால் கூட மனம் வருந்தி தண்ணீரோடு இயேசுவினுடைய பாதங்களை முத்தமிட வேண்டும். அவரிடத்தில் நம்பிக்கையோடு வருகிற பொழுது கடவுள் நம்மை உயர்ந்த பண்புகளோடு உற்று நோக்குகிறார், நம்மை அன்பு செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இரண்டாவது கருத்தாக நான் தியானித்தது சீமோனின் குருட்டுத்தனம். அன்புக்குரியவர்களே, இந்த இடத்துல சீமோனுடைய குருட்டுத்தனம் பாருங்க, எப்படி இருக்கிறது பாருங்க. அவர் மனசுக்குள்ளே நினைக்கிறார், இயேசு கிட்ட சொல்லல, இயேசு ஒரு இறைவாக்கினர் தானே, இந்த பாவியான பெண்ணு உலகத்துக்கே தெரியும் இவ ஒரு பெரிய பாவி, எல்லாரும் முன்பாக இந்த பாவியான ஒரு பெண் வர்றாங்களே, வந்து இந்த மாதிரி அவருடைய பாதத்தை தொட்டு முத்தம் செய்கிறாங்களே, இவருக்கு தெரிய வேணாம், ஒரு இறைவாக்கினர் உடனே அவருக்கு கிட்ட வந்த உடனே புரிஞ்சுக்கிட்டு போ அப்பான்னு சொல்லலாம் இல்லையா, எப்படி இவர் அலோவ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு சீமோன் தனக்குள்ள யோசித்து கொண்டு இருக்கிறார். இதை உணர்ந்து இயேசு சீமோனை பார்த்து சொல்றாரு. அவருக்கு ஒரு உதாரணம் அழகா சொல்றாருங்க. ஒரு தலைவன் இருக்கிறான், அவன் 2 சகோதரர்களுக்கு பணம் கொடுக்குறான். ஒருத்தனுக்கு 5000 தாளந்து கொடுக்குறான், இன்னொருத்தனுக்கு 50 தாளம் கொடுக்குறான். இப்ப இது அவங்க 2 பேராலுமே கட்ட முடியல. வந்துட்டு திரும்ப வந்து பார்த்துட்டு 2 பேருக்கும் கடனை தள்ளுபடி செஞ்சிடறார். அப்ப இந்த 2 பேர்ல யாரு மிக மகிழ்ச்சியாக இருப்பாங்க, அந்த தலைவனுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே சீமோன் சொல்றாரு, 5000 தாளந்து தானே பெருசு, அப்போ இவ்வளவு தள்ளுபடி பண்ணிட்டாரு, அவன் தான் சந்தோஷப்படுவான். ஆமா, இதை நீ புரிந்து கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணு அவ்வளவு பாவங்கள் செஞ்சு அந்த மன்னிப்பை பெற்றாங்க இல்லையா, எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும். ஒரு சின்ன பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு பெற்றாங்கன்னா அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்காது. ஆனா இவ்வளோ நான் பாவி, நான் அது ரொம்ப கடவுளுக்கு எதிராக இவ்வளவு செஞ்சுட்டேன், இது எல்லாம் கடவுள் மன்னிச்சுட்டாருன்னா அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இருக்கும் என்பதை அந்த இடத்துல சீமோனுக்கு சுட்டி காட்டுகிறார். அதை அவர் உணர்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இப்படி சீமோனை போன்று நாம் குருட்டுத்தனமாக சில நேரங்களில் இருந்து பேச ஆரம்பிப்போம். அப்படி அல்ல. கடவுளுடைய அன்பு நாம் நினைப்பதை விட பல்மடங்கு உயர்ந்த அன்பாகவே இருக்கிறது. நாம் நினைப்பதை விட அவருடைய செயல் வேறு விதமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீமோனுடைய குருட்டுத்தனத்தை சாடுகிறார். அவரை புரிய வைத்து மீண்டும் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு உண்மையான அழைத்தலை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று சாட்சியாக சொல்லுகிறார். ஆம் பிரியமான, நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படி நாம் சில நேரங்களில் குருட்டுத்தனமாக பிறரை தீர்ப்பிடுவோம். பிறரை பத்தி நினைப்போம், ஐயோ இவனை தண்டிக்கவே கூடாது, இவனை ஏற்றுக்கொள்ளவே கூடாது, இவன் எப்படி பாவி, நான் கண்ணு முன்னாடியே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்களை பத்தி தவறாக பேசுவதை விட அது எல்லாம் அறிந்திருந்தாலும் அந்த நேரத்திலே அவர்களை மன்னிக்க வேண்டும். அந்த மன்னிப்பை பெற்றவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியை அடைவார்கள் என்று இயேசு தெளிவாக அந்த சின்ன ஓமையின் மூலமாகவே விளக்குகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியினுடைய 3வது கருத்தாக அன்பும் மன்னிப்பும் ஒன்றோடொன்று தொடர்புடையவையே. பிரியமானவர்களே, எந்த இடத்தில் அன்பு இருக்கிறதோ அந்த இடத்துல சிறப்பா மன்னிப்பு இருந்தே தீர வேண்டும். நான் அன்பு செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மன்னிக்கல அப்படின்னு சொன்னா அது உண்மையான அன்பு இல்லை. இயேசு அன்பு செய்கிறார் அப்படின்னு சொன்னா மக்களை மன்னிக்கிறார். இது தொடக்கத்திலேங்க கடவுள் உலகத்தை படைக்கிறாரு, மக்கள் அன்பு செய்தார். அந்த அன்பின் நிமித்தமாக அவர்களை சில நேரங்களிலே தண்டித்தார், சில நேரங்களிலே பெரிய ஆச்சரியங்களை காண செய்து மீண்டும் அவர்களை அன்பு செய்தார். ஆனா இந்த அன்பு அவர்களுக்கு பத்தல. அந்த அன்பினுடைய உச்சகட்டமா என்ன செய்யறாரு, தன்னுடைய கடவுள் தன்மையிலிருந்து மனிதனாக ஒரு கன்னியினுடைய வயிற்றிலே பிறந்து மக்களோடு மக்களாவே வாழ்கிறார். அதுதான் அன்பு. மக்களை புரிந்து கொள்ளுகிறார், அவர்களோடு இருந்து அவர்களை நல்வழிப்படுத்துகிறார். அது உயர்ந்த அன்பு. கடைசி அந்த ஒரே மகனை கூட சிலுவையில மரிக்க செய்து உயிர்க்க செய்தார். இதுதான் கடவுளுடைய அன்பு. அப்ப அந்த அன்பு எதை நோக்கி வருகிறது? மன்னிக்கணும், பாவிகள் எல்லாம் மனம் மாற வேண்டும் என்று இயேசு வந்தார் இல்லையா?
அதுதான் உண்மையான அன்பு. பிரியமான நம்முடைய வாழ்க்கையில நான் ஒருவரை அன்பு செய்கிறேன் என்றால் அவர்கள் தவறு செய்தாலும் எனக்கு எதிராக சர்ச்சை செய்தால் கூட அவர்களை என்னால் மன்னிக்க முடிகிறதா? மன்னிப்பு மிக பெரிய சொத்து, மன்னிப்பு மிக உயர்ந்த ஒரு மருந்து. அப்படிப்பட்ட விலை உயர்ந்த ஒரு பொருளை, பண்பை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். அவர்களை அன்பு செய்கிறேன் என்று வாயளவில் சொல்லிவிட்டு அவர்கள் தவறு செய்கிற பொழுது அவர்களை பழி வாங்குவது, அவர்களுடைய தவறை சுட்டி காட்டி அவர்கள் மனதை நோகடிப்பது எல்லாம் நல்ல பண்பு இல்லை என்று தெளிவாக இயேசு கிறிஸ்து நற்செய்தியிலே முன்வைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி பகுதி நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய சான்றாக இருக்கிறது. நான் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி இயேசுவை அணுக வேண்டும் என்று நமக்கு பெரிய சான்றாகவே அமைகிறது. இதுல நல்ல பண்பாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த பாவியான பெண் இயேசுவையோடு வந்து தன்னுடைய தாழ்ச்சியினால மன்னிப்பை கேட்கிறார்கள். இயேசு இந்த நற்செய்தியில் அந்த பெண்ணை பார்த்து சொல்லுவாரு, உம்முடைய நம்பிக்கை தான் உனது பாவங்களை இருந்து உன்னை மீட்டது அப்படின்னு சொல்லுவார். நீ நம்பி வந்தமா, அதனால உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அந்த நம்பிக்கையை சொல்றார். அப்ப நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படியே உட்காந்துட்டு தான் இயேசு என்னை தேடி வந்து என்னை மன்னிக்க மாட்டாரு. நான் அவரை நாடி நம்பிக்கையோடு செல்லுகிற பொழுது நிச்சயமாக நான் இவ்வளவு பெரிய பாவி, ஆனாலும் இறைவன் இயேசு என்னை மன்னிப்பார் என்று நம்பிக்கையோடு செல்லுகிற பொழுது அந்த இடத்துல இயேசுவினுடைய நம்பிக்கை, அந்த செயல்பாடானது ஒரு மிகப்பெரிய அளவில் இயேசுவினுடைய இரக்கம் அந்த மனிதனை நலமாக்குகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நல்ல கருத்துக்களை இன்று உள்வாங்கி நான் இயேசுவோடு இணைந்து தாழ்ச்சியில் அவரை ஆராதிக்க முற்படுகிறேனா சிந்திப்போம். இப்பொழுது கண்களை மூடி இந்த நாளை இறைவனுடைய பாதம் ஒப்பு கொடுத்து நாம் தொடங்கலாமா? எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். அன்பு தெய்வமே, இந்த புதிய நாளுக்காக நன்றி. இன்று முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த போகிற கிருபைக்காக நன்றி. இதோ நாங்கள் சோர்ந்து இருக்கலாம், மன உளைச்சலுக்குள் ஆளாகி இருக்கலாம், பல்வேறு தேவையில்லாத பிரச்சனை குழப்பத்தினால் நிம்மதி இல்லாமல் அமைதி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீர் எங்களை கரம் பிடித்து தாங்கி எங்களை வழிநடத்த போகிறீர், அமைதியை கொடுக்க போகிறீர். அதற்காக நன்றி கூறுகிறோம். அன்பு தெய்வமே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபரிவிதமாக ஆசீர்வதியும், அவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும், அவர்கள் எடுக்கிற முயற்சிகளை ஆசீர்வதும், பயண வழியிலே பாதுகாப்பாக இருந்து அவர்கள் வழிநடத்தும் தெய்வமே. இன்று சிறப்பாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனிப்பட்ட விதத்திலே அவர்கள் உச்சம் தளர்ந்து உள்ளம் பாதம் வரை இருக்கிற எல்லா உடல் வியாதிகள், மன வியாதிகள் நீங்கி மகிழ்வோடு இருக்க கிருபை செய்வீராக. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து உண்மையாக வாழ அவர்களுக்கு ஆற்றல் கொடுப்பீராக. பிள்ளைகளும் பெற்றோர்களும் நல்ல ஒரு குடும்ப உறவை ஐக்கியப்படுத்தி மகிழ்வோடு குடும்பத்தில் வாழ கிருபை செய்வீராக. குடும்பத்திலே பல பிள்ளைகள் சந்திக்கிற வறுமை, கடன் பிரச்சனை, உணவு இல்லாத பற்றாக்குறை, உடைகள் இல்லாத ஒரு பற்றாக்குறை, இன்னும் வாழ்வாதாரம் இல்லாத ஒரு பற்றாக்குறை எல்லாம் நிவர்த்தி செய்து அவர்களுக்கு தேவையான அன்றாட உணவையும் வாழ்வாதாரத்தையும் கொடுப்பீராக. அன்பு தெய்வமே, திருமணமாகவில்லை, வேலை வாய்ப்பு இல்லை, இன்னும் குடும்பத்திலே ஒரு நிம்மதி இல்லை, சண்டை சச்சரவுகள், நில பிரச்சனை, வீடு பிரச்சனை, தொழில் செய்கிற இடங்களிலே பிரச்சனை, என்னை ஏமாற்றி விட்டார்கள், இப்படி எல்லாம் கண் கலங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இது தொட்டு குணப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் முழுவதும் ஒரு மகிழ்வின் நாளாகவே இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதியும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டு வரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தை நான் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலியிலும் சிறப்பாகவே ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசீர் என்றும் உங்களோடு இருக்கட்டும்.
இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.